2025 வந்து சிலபஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது ரிலேட்டடான மாடல் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 100 கொஸ்டின் தமிழில் வந்து பார்க்க போகிறது. எல்லா கொஸ்டினுமே 25 குரூப் ஒரு சிலபஸ் கவர் ஆகிற கண்டென்ட் தான். இதில் நிறைய கொஸ்டின் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நமக்கு கவர் ஆகுது. பிரித்தெழுதுக ரிலேட்டடாக நம்மளுக்கு புணர்ச்சி விதியும் நிறையா கேட்டிருக்காங்க. அதில் 11th 12th கவர் ஆகுறது தான். என்னதான் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு 10th தான் கவர் ஆகுற மாதிரி சிலபஸ் கொடுத்தாலுமே 11th 12thலையுமே போகிறாங்க. சரிங்களா? அதுக்கு உதாரணம் என்னென்னா, நடந்து முடிந்த 2025 குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமே அது ஒரு உதாரணம். என்ன, அவங்க பாக்ஸ் கண்டென்ட்லேயே கொடுத்துட்டாங்க, நாங்கள் 6th to 10th வரைக்கும் தான் கேட்போம் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு அப்படி கேட்டாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. ஸோ 11th 12thலையும் கேட்டிருக்காங்க, அதையும் தாண்டி அட்வான்ஸ் தமிழுக்கும் போயிருக்காங்க. வர போகிற எக்ஸாம்லேயும் அப்படி கேட்பாங்கங்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற 100 கொஸ்டினில் என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துடலாமா? சேர்த்தெழுதுக மட்டுமே 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 4 கொஸ்டின். அதில் 2 கொஸ்டின் புணர்ச்சி விதி சார்ந்து வந்துட்டு. ஸோ அப்போ 100 கொஸ்டினில் எப்படி வந்து 2 கொஸ்டினும் ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுவும் போக நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது. அடுத்து எதிர்ச்சொல் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து அடுத்தடுத்துலாம் கேட்கல, கொஞ்சம் தள்ளி தள்ளியும் இருக்குது, வேறு டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்டிருக்காங்க. பொறுத்துக, அதாவது பொருந்தாத இணையை சார்ந்ததுக்காக மொத்தம் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் 4, இன்னொரு பக்கம் 4 தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. வலுவுச்சொல் அல்லாத தொடர் வந்து எத்தனை கேட்டிருக்காங்கன்னா 1 கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒளி வேறுபாடு வந்து பொருள் கண்டறிய வந்து கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்வகை தொடர்ங்கிற ரிலேட்டடாக 2 கொஸ்டின் 2, அதாவது எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறத 2 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து இலக்கண குறிப்பு சார்ந்து 2, அகரவரிசை சார்ந்து கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகரவரிசை மட்டுமே 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கட்டி ஒரு கொஸ்டின் தான். எவ்வகை விடை வந்து 4 விடை கேட்டிருக்காங்க. விடை கொஸ்டின் ரைட்டரா. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை கண்டறிதல் வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நிறுத்தற் குறி சார்ந்து நம்மளுக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாத்துறது வந்து 2 கொஸ்டின். இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நிறுத்தற் குறி ஓமையால் விளக்கப்படும் நம்மளுக்கு இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து சரியான வினா சொல்லை நிரப்புக. இது அடிக்கடி கேட்காங்க. லாஸ்ட்டு வினா சொல்லுக்கு வந்து கேப் விட்டுருவாங்க, அதை வந்து நிரப்புற மாதிரி. அது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் எவ்வகை வினாங்கிறதுல வந்து 1, அதுக்கப்புறம் விடைக்கேற்ற வினா வந்து 2 கொஸ்டின். குரல் நெடில் மாற்றம் தொடர்பாக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூற்று காரணம் ரிலேட்டடாக கிட்டத்தட்ட 2 கொஸ்டின். அதாவது ஒரு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, கூற்றுகளாக கொடுத்துட்டு எத்தனை கூற்றுகள் சரின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டினே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கூற்று அதுக்கப்புறம் காரணம், இதில் 2 எது சரின்னு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி மொத்தம் 2 கொஸ்டின். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து எந்த இடத்துல இருந்துலாம் கேட்டிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னாக்கி தொல்லியல் ரிலேட்டட், அதாவது டெரகோட்டா அப்படிங்கிறதுக்கு சுடுமண் சிற்பம் அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அதுக்கப்புறம் விஷம், அதாவது அதுக்கு நஞ்சு அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் வந்து வாட் இஸ் வாட்ல வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க ரிலேட்டடாக 2, மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிழை திருத்துதல் ஒரு ரிலேட்டடாக 2 கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின் கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து மூளை பற்றிய சுஜாதா எழுதியிருப்பார்லாம் அந்த கொஸ்டின், அது வந்து நம்மளுக்கு 11th கவர் ஆகும், அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிழை திருத்துதல் ஒருக்கு அப்புறம் சந்தி பிழையற்ற தொடர் வந்து ஒரு கொஸ்டின். ஒளி வேறுபாடு சார்ந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ரிலேட்டடாக 2 கொஸ்டின். வேர்ச்சொல் வந்து இந்த வாட்டி கம்மியாக தான் கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின். அதுக்கப்புறம் எவ்வகை வாக்கியம் என 2, ஆனால் வேர்ச்சொல் கொடுத்துட்டு என்னோட வினையாளின் பேர் தொழில் பேர் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அது பார்த்தோம்னா அது ஒரு 2 கொஸ்டின், மொத்தம் 4 கொஸ்டின். அந்த டாப்பிக்ல இருந்து மரபு சார்ந்த 2 கொஸ்டின். மரபு சொற்களுக்கான இளமை பெயர் வந்து 1. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒளிமரபு அந்த சேவல் கூவ அந்த ரிலேட்டடாக 1. அதுக்கப்புறம் இளமை பெயர், மொத்தம் அந்த மரபு சொற்கள் ரிலேட்டடாக 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய தொடர் உருவாக்குதல், அது ரிலேட்டடாக நம்மளுக்கு இப்போ கண்டென்ட் கவர் ஆகுறது தான், அது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருத்தமான காலம் அறிதல் 2 கொஸ்டின். அடைப்புக்குறிக்குள் உள்ள தகுந்த சொல்லை நிரப்புக, அது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் இருபொருள் தரும் சொற்கள், அதாவது நகை அப்படின்னா அணிகலன், இன்னொன்று புன்னகை குறிக்கலாம் அந்த மாதிரி. இன்னொன்று செய், அதாவது ஒரு செயலை செய்து முடி, செய்யுங்கிறது வயல். இந்த மாதிரி இருபொருள் தரும் சொல்லு. அதுக்கப்புறம் கூட்டப்பெயர் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சரியான தொடர் என்ன, தவறான தொடர் என்ன, ஒரு கொஸ்டின். ஒருமை பன்மை பிழை சார்ந்து 2 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினில் கவர் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? பிரித்தெழுதுக. எவன் பிளஸ் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஸ்டார்டிங்லேயே வந்துடுது. ஸோ இப்போ நமக்கு சேர்த்தெழுதுக தான் கொடுத்துருக்காங்க. எவன் பிளஸ் ஒருவன் எவன் ஒருவன் அப்படின்னு தான் நமக்கு வரும். ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட் உயர்வு பிளஸ் அடைவோம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உயர்வடைவோம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பிரித்தெழுதுகள் கொடுத்துருக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். வேதி உரங்கள், வேதி பிளஸ் உரங்கள். இதுவுமே கிட்டத்தட்ட நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் லிஸ்ட்டில் இது வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதணும். எளிது அப்படின்னா அரிது. எளிதுனா நமக்கு எளிதிலே கிடைச்சிரும். அரிது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் கையில் கிடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளும்ல பொருந்தாத இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொம்பு அப்படின்னா கிளை தான். இப்படி இந்த பொருந்தாத இலையில அதிகமாக நேச்சுரல் ரிலேட்டடாகவே வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. கொம்புனா கிளை, துளைனா துளை, அசம்பு அப்படின்னா நிலம். கரெக்டு தான். காண்கிறது காட்சிக்கு வராது. 3 சொல்லி இன்னும் வந்தால் தான் கான்னா காட்சி. சரிங்களா? நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சூழி அப்படிங்கிறது தலை தான். கரெக்டு தான். குலைங்கிறது காது, சுட்டினா நெற்றி, கிண்கிணி அப்படிங்கிறது வந்து இடையில வராது. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருந்தாத இணை எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முல்லைக்கு வந்து மாலை தான் வரும். சரிங்களா? இது குறிஞ்சிக்கு கரெக்டு தான். யாமம், மருதத்துக்கு வைகறை, பாலை நண்பகல், முல்லை மாலை. அடுத்து பொருந்தாத இணை கொடுத்துருக்காங்க. சாஸ்தி அப்படின்னா அப்போ அதுக்கு பொருள் மிகுதி தான். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். நமஸ்காரம் வணக்கம். விஸ்தாரம்னா அளவு வராது. மிகுதி அந்த ரிலேட்டடாக வரும். விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதுவுமே சொல்லும் பொருளில் வரும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா? இது அவ்வளவுமே பொறுத்துக்கையில் கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டடு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வலுவுச்சொல் இல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வலுவுச்சொல் அப்படி இல்லாதது எதுனா அதை செய்தது நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு இது 2025 சிலபஸில் கவர் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வர்ற குரூப் 4 வந்து இதை அப்படியே தூக்கி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல சரியானது எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. சரிங்களா? கான்ஸ்டான்னா மெய்கெழுத்து. டிஸ்கஷன்னா உரையாடல். அதுக்கப்புறம் ஒவ்வொல் அப்படின்னா உயிரெழுத்து. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல பொருந்தாத இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் தான். டெர்னோடானா சூறாவளி. சீஃப்ரீஸ்னா கடற்காற்று. டெம்பஸ்னா பெருங்காற்று. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வானம் அப்படின்னா ரெட்டச்சுழி இணை வந்துச்சுன்னா ஆகாயம். 3 சுழி இணை வந்துன்னா வெடி. இந்த கொஸ்டினும் கிட்டத்தட்ட 4-5 கொஸ்டின்ல ரிப்பீட்டடாகவே கேட்டுட்டாங்க. சரிங்களா? இருபொருள் தருகங்கிற மாதிரியும் கேட்டாங்க. ஒளிவழி ஏற்பாடுலையும் கேட்டாங்க. பொருள் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறனா இதெல்லாம் வினை எச்சத்துல நிற்கு. ஸோ இது வந்து ஒரு வினை எச்ச தொடர். ஸோ தொடர் அமைப்பு வேணுவளுக்கு கேட்பாங்க. நிறைய கேட்டிருக்காங்க. இதுவுமே நமக்கு இலக்கண குறிப்பு சார்ந்து நிறைய கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனின் பெயரும் முறையே. பாடல் இன்னொன்று கேட்டவர். இதோட தொழில் பெயர் அப்படின்னு பார்த்தா பாடல், வினையாளனின் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அகரவரிசை சொல்லு. அகரவரிசையும் நிறைய கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இந்த அகரவரிசையை பாருங்களேன். இது பேப்பா பிபி வரிசையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேத்தா தீ வரிசையில் கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் டி. ஸோ அகரவரிசையை பார்த்துக்கோங்க. எந்த வரிசையிலேருந்து அதிகமாக வருது? தேத்தா தீ வரிசை ரிப்பீட்டடாகவே வந்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு 3வது ஒரு அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த வரிசையை ஸ்டார்டிங்கில் பிடிச்சிக்கணும். அதாவது உள்ள நிறையா இருக்குது. ப வரிசை மே வரிசைலாம் இருக்குது. வே வரிசைலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இக்கு இங்கு ஈச்சி இஞ்சி இட்டு இன்னும் இத்து எந்துக்கு அப்புறம் தான் இப்போ வரும். ஸோ அதுக்கப்புறம் இம்மு வரும். அந்த மாதிரி நீங்கள் வரிசையாக உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாம் எந்த இடத்துல வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அந்த ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினும் நம்மளுக்கு 2025 வந்து சிலபஸில் கவர் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து வர்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாகவும் இந்த கொஸ்டின் கவர் ஆகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அந்த ரிலேட்டடாகவும் கவர் ஆகும். இப்போ ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனை சாஃப்ட் வங்கி அப்படின்னு குழப்பி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜப்பான்ல சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர். ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாகவும் வரும். ஏன்னா இயந்திர மனிதன் அப்படின்னாக்கி ரோபோ தான். ரோபோ சயின்ஸ் அண்ட் டெக்குள்ளே வந்துருமா? ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இதுதான் ஆப்ஷன் வந்து 18வது கொஸ்டினுக்கு சி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகர வரிசை தான். அடுத்து தேத்தா தீ வரிசையில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதே தான்
திருப்பி ரிப்பீட்டடு. விடை வகையை சுட்டறிக. நீ தேர்வு எழுதவில்லையான்னவருக்கு கைவலிக்கிறதுனா உற்றது உரைத்தல். போன கொஸ்டின்ல அப்படியே ரிப்பீட்டட் தான். உற்றது உரைத்தல் கேட்கறாங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி ரிப்பீட்டடாவே இருக்கு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இருக்குல்ல. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எல்லா கொஸ்டின்லயுமே கேட்டிருக்காங்க. இப்போ 2025 குரூப் 4 சிலபஸ்லயுமே கவர் ஆகுது. எவ்வளோக்கு எவ்வளோ இது இருக்கோ, எங்கெல்லாம் இருக்கோ கவராகி படிச்சிருங்க சரிங்களா. எலியும் பூனையும் போல அப்படின்னாக்கி வேற்றுமை தான் சரிங்களா. எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். உதாரணமா டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு கான்செப்ட்ல மட்டும்தான் அந்த இது ரெண்டும் சேர்ந்து வருமே தவிர, ரெண்டு பேரும் எலியும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். இலவு காத்த கிளி போல என்னும் தொடரில் ஓமை விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னாக்கி ஏமாற்றம். அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பசுமரத்தாணி போல அப்படின்னாக்கி எளிதில் மனதில் பதிதல். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீஃபார்ம் அப்படின்னாக்கி சீர்திருத்தம், யூனிஃபார்ம் அப்படின்னாக்கி சீருடை சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உனக்கு கதை எழுத தெரியுமா என்ன வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கிறது. அப்படியே கிட்டத்தட்ட எல்லா எலிஜிபிள் கொஸ்டின்லயும் இது இருக்கு, இனமொழியை பற்றினது சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை விட்டுறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அப்படியே கேட்டிருக்காங்க. இது வர்ற எக்ஸாம்லயே அப்படியே கேட்பாங்க. நிறுத்தற் குறியீடு கேட்காங்க. நிறுத்தற் குறியீடை வந்து இது ஒரு கொஸ்டினா, அடுத்த கொஸ்டினை பாருங்களேன். ஸோ இதுல ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல வருமா வராதாங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சுனாலே போதும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நிறுத்தற் குறியீடை பாருங்க. இந்த நிறுத்தற் குறியீடு டாபிக் ரொம்ப முக்கியமானது, 25 சிலபஸ்ல கவர் ஆகுது. இது நார்மலா எங்க இருந்தனாலும் தூக்கி வைக்காங்க. அதனால நீங்க வந்து நிறுத்தற் குறியீடோட விதிகள் தெரிஞ்சா போதும், வேற ஒண்ணும் இல்லை. சரிவா, கண்ணா வா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு உச்சரிப்பு வந்து கரெக்டா வந்துட்டாலே போதுங்க. நிறுத்தற் குறியீடை ஈஸியா தூக்கிடலாம். அதாவது வாசிக்கும் போது ஆச்சரியக்குறியெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வாசிக்கும் போது அந்த ஆச்சரியக்குறி வர இடம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா கன்ஃபார்ம் இதுதான் அப்படின்னு தூக்கிடலாம். இந்த இடத்துல வேற எதுவுமே ஆச்சரியக்குறி வரல, அதனால இதை அப்படியே தூக்கிடலாம். அடுத்து நிறுத்தற் குறியீடு கொடுத்துருக்காங்க. எது சரியானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. மேலேயும் சரியானது தான் கேட்டிருக்காங்க, கீழேயும் சரியானது தான் கேட்டிருக்காங்க. அப்ப வேற மூணுமே தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு சரிங்களா. அப்போ ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க, ஒரு புள்ளி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இது கரெக்ட் தான் சரிங்களா. சட்டி உடைந்து போயிட்டு அதுக்கெல்லாம் 2 கொட்டேஷன் வராது, டபுள் கொட்டேஷன். பணம் காணாமல் போனது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு செய்தி வாக்கியமா தான் வர்றதே தவிர அதுக்கு ஆச்சரியக்குறி வர தேவையே இல்லை. வீடு கட்டியாச்சு அப்படின்னு ஒரு புல் ஸ்டாப் தான் வைக்கணும், அங்க ஒரு கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. அதனால இது மூணுமே தப்பு. நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாத்துங்க. இது வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. இது கூட சிலபஸ்ல இல்லை அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு கொச்சை சொற்கள் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ 2025 சிலபஸ் சேஞ்ச் பண்ண பிறகு இது ஒரு டாபிக்காவே உள்ள கொண்டு வந்துட்டாங்க சிலபஸ்க்குள்ள. ஸோ அப்போ எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு தான் ஆசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க அதை தமிழ்ல வாசிக்கும் போது எனக்கு கூட உங்களை போல், உங்களை மாதிரி எப்படின்னா உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துடு, அதை நீ கொடுத்துடு அப்படின்னு, கொடுத்து விடு, நீ அவனிடம் அதை கொடுத்து விடு அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்வு செய்க. அறநெறிச்சாரம் என்னும் பாடலை எழுதியவர் யாரு அப்படின்னாச்சு யாருன்னு தான் முடியும். ஓகேவா, இது அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் தான். இந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டட் தான், இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அறநெறிச்சாரம் என்னும் பாடலை எழுதியவர் யாருன்னா முனைப்பாடியார் சரிங்களா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினா சொல்ல வந்து அந்த இடத்துல நிறுத்தணும், எழுதியவர் யார் அப்படிங்கிறது மாதிரி. நெக்ஸ்ட் எவ்வகை வினா என்பதனை தேர்ந்தெடுக்க. மாணவன் வந்து இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவனிடம் வந்து கேட்குறாங்க. சாரி, மாணவனிடம் யார் கேட்குற, ஆசிரியர் கேட்கா. ஆசிரியருக்கு அது தெரிஞ்சதுனாலதான் கேட்குறாங்க. ஒருவேளை மாணவன் போய் ஆசிரியர்கிட்ட கேட்டா அறியாவினா, அவங்க வந்து மாணவன்னு முதல்ல கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிடக்கூடாது. அறியாவினா மாணவன் கேட்டாய்க்கு வந்து அறியாவினா, மாணவனிடம் ஆசிரியர் கேட்டாங்க அப்படின்னா அறிவினா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட்சி அழகு பிரித்தெழுது. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு பிரித்தெழுது வந்து இதுக்கு வந்து புணர்ச்சி விதி தெரியணும். ஸோ இது வந்து 2025 சிலபஸ்ல வந்து நம்மளுக்கு பொறுத்துக கவர் ஆகுது சரிங்களா. இது வரைக்கும் கேட்ட பொறுத்துக வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாவே கேட்டாங்க. இனிமேல் வரப்போற பொறுத்துக வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னாக்கி நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து கண்டென்ட் கம்மி இருக்கும்போது அந்த சிலபஸுக்குள்ள இருக்கிற டாபிக் வந்து எப்படி கஷ்டமா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க.
அதனால இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. இகர ஈறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காட்சி பிளஸ் அழகு. காட்சியில சீக்கு வந்து ஈங்கிற மாதிரி தான் வரும் சரிங்களா, இகர ஈறு. ஸோ நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடுக்கிறதுங்க மலை பிளஸ் அருவி. உயிர் இரு மெய்யிரு அந்த ரிலேட்டடா வரும். உயிர் பிளஸ் உயிர் மலை பிளஸ் அருவி, அதாவது உயிர் இரு மெய் முதல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அது ரிலேட்டடா நம்மளுக்கு புக்லயே இருக்கு. ரொம்ப பெரிய கண்டென்ட்டுக்கும் போண்டா, 9th 10th ரிலேட்டடாகவும் இருக்கு. ஸோ ஆனால் இது வந்து நீங்க புணர்ச்சி விதியெல்லாம் ரொம்ப டீப்பாக பார்க்கணும்னா 11th 12th கவர் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். வர்ற போகிற எக்ஸாம்ல வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சோர்ஸு சரிங்களா, கொஸ்டின் சோர்ஸ். இதை நல்லா பார்த்துக்கோங்க, அப்படியே கேட்டு வச்சிருவாங்க ஆப்ஷன் கூட மாறாம. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிஞ்சு சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொள் கோல். கொல் அப்படின்னாக்கி வந்து வாங்குதல், வாங்கி கொள் அப்படின்னு சொல்லுவோமா. இன்னொன்று கோல்னா புறங் பேசுதல், காசி பேசுறாங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த கொல் கோல் ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுதான். சம்திங் 1வது கொஸ்டின் இல்லை 3வது கொஸ்டின்குள்ள தான் ஏதாவதுக்குள்ள இருக்கும், நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் குரில் நெடில்ல பிழையான சொல் எதுன்னு கொடுத்துருக்காங்க. பிழையானதுல வந்து கா கரெக்ட் தான். கூ கூ கி கி கே வரணும், இதுல கோ வந்திருக்கு, அதனால இதுதான் தப்பு. ஸோ இது ஈஸி தான். நீங்கள் அந்த இதில் குரல் நடியில் எது கரெக்டாக இருக்குன்னு இருக்கிற வேடை வாசிச்சிட்டாலே இது போகாதும். நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் வந்து இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், நல்லா பார்த்துக்கோங்க. 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் மதுரை காஞ்சி. இது காஞ்சின்றா நிலையாமை தான் சொல்லும். ஆனால் அந்த காஞ்சி நிலையாமை பற்றி சொல்லுதா, அதை பாடியவர் வந்து மாங்குடி மருதனார். அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து கொஞ்சம் வேறில் இருக்கும். பட் இதே மதுரை காஞ்சி பற்றின கண்டென்ட் கூற்றுல கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வந்து ரெண்டுமே சரிதான். காஞ்சிங்கிறது வந்து ரெண்டு கூற்றுமே சரிதான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 பாட்டு நூல்களில் ஒண்ணுதான், கரெக்ட் தான் மதுரை காஞ்சி. காஞ்சினா நிலையாமையை குறிக்கும். இதுக்கு முன்னுள்ள கூற்றுல வந்து காஞ்சிங்கிறது வந்து நிலைத்திருத்தலை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த கூற்று வந்து தப்பா இருக்கும். இதுல வந்து நிலையாமையை குறிக்கும். மதுரை காஞ்சி படிவர் மாங்குடி மருதனார். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று காரணம் சரியா தவறாக இதுல கொடுத்துருக்காங்க. மேல வந்து கூற்றுகள் 1 2ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 கொஸ்டினுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் சரிங்களா. இதுல வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க, கூற்று காரணம் சரியா தவறான்னு கொடுத்துட்டு கூற்றுகள்லயே கொடுத்துட்டாங்க. ஒரு கூற்று 2 கூற்று, இந்த ரெண்டுல எதுவுமே கூற்று ரெண்டுமே சரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இதுல கூற்று காரணம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலயும் கூற்று காரணம், அப்போ கரெக்டா பாருங்க, ரெண்டுமே சரிதான் கொடுத்துருக்காங்க. இந்த என்னென்ன இது 3 மயங்கொலி எழுத்துக்கள் சரிங்களா. மயங்கொலி எழுத்துக்கள் 8ன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடும் உடையது. இதுல சிறிதளவு மட்டும்தான் பொருள் வேறுபாடு இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். உச்சரிப்பு வந்து அந்த நாக்கு ரிலேட்டடா ஒழுங்கா உச்சரிச்சோம் அப்படின்னா இது ரிலேட்டடா உச்சரிப்பு தெரிஞ்சிடும். இது ரெண்டுக்கும் சிறிதளவு தான் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, கரெக்ட் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்துறோமா. கல்லாமை ஒளிகை என்னும் பொருளில் வரும் தொடர் என்ன அப்படின்னாக்கி இது வந்து விளைவு தொடர் சரிங்களா. இந்த விளைவு தொடரும் ரொம்ப ரொம்ப கேட்டுட்டே இருக்காங்க. நம்மளுக்கு தொடர் இலக்கணம் ரிலேட்டடா இது நம்மளுக்கு கவர் ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க. நேரான தமிழ் சொல், அதாவது டெராகோட்டா அப்படிங்கிறதுக்கு வந்து சுடுமண் சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு சிந்து சமணி மக்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிந்து சமணி நாகரிகத்தோட மிகவும் பழமையானதுன்னு நம்ம நாகரிகம் அப்படிங்கறது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம மானுடன் தோன்றியதே தமிழர் இனம் அப்படிங்கறத கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முந்தைய இரும்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அதனோட செய்திகள் வந்து நிரூபணமாகி இப்பதான் ரீசெண்டா நம்மளுக்கு வந்துச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருளோட செறிவை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணங்கரையல் அப்படிங்கிறது கரெக்ட். சொல்லும் பொருளும், இதுல வந்து பொறுத்துக்க என்ன கொடுத்துருக்காங்க, சொல்லும் பொருளால பொச்சாப்பு அப்படின்னைக்கு சோர்வு. அப்போ பொச்சாப்புக்கு சோர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இதுக்கு நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கி இதுக்கு எதிர்ச்சொல் கேட்கலாம், உற்சாகம் அப்படின்னு கூட கேட்பாங்க சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதனால அதுக்கு ரிலேட்டடா உள்ளதையும் கவனியா பார்த்துக்கணும். அடுத்து குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உப்பர்னா தாத்தா. ஸோ இதுல வந்து எந்த இடத்துல இருந்து இருந்திருக்குன்னா துணைப்பாடம் ரிலேட்டடா 11th 12th நம்மளுக்கு துணைப்பாடம் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் வட்டார வழக்கு சொல்லலாம் வரும். ஸோ அதுல வந்து குமரி வட்டத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ 10th வந்து கரிசல் இலக்கியத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க. கரிசல் இலக்கியத்துல வந்து நீத்து பாக்கம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன, மேல்கஞ்சி, அது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது வந்து 11th 12th இருந்தது. அப்போ கரிசல் இலக்கியம் வந்து எங்க வருதுன்னா 10th வருது. இப்போ குமரி வழக்கத்தை பத்தி எங்க வருது அப்படின்னா 11th 12th வராது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த குமரி அதாவது
வட்டார வழக்கு சொல்லுல இருந்து கேட்பாங்க. அதே மாதிரி வலுவு சொற்களற்ற சொல்லு அதையும் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு புள்ளியச்ச எழுத்து. அப்படிங்கிறது உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி புள்ளியச்ச எழுத்து இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி புள்ளியச்ச எழுத்து வரல. இதை அடிச்சிடலாம். இப்போ 1 அப்படிங்கிறது வராது. ஊர்னு வராது. ஸோ நெக்ஸ்ட் பிழை திருத்துதல் தான் அடுத்தடுத்த கொஸ்டினாவே வச்சிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு இது கவர் ஆகுது சரிங்களா? 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ படிச்சுக்கோங்க. பிழை திருத்தல சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதுல வந்து சரியானது என்னதுன்னா ஒரு நகரம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். உயிரெழுத்து முன்னாடி தான் புள்ளி வச்சு எழுத்து வரணும். அப்போ இந்த இதுக்கு தப்பு. இந்த இடத்தும் இதுவுமே வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஒப்புமை அப்படின்னாக்கி இணையா இருக்கு. அற்புதம் அப்படின்னாக்கி நமக்கு வியப்பா இருக்கு. அடுத்து முகில் அப்படின்னா மேகம் எல்லாத்துக்கும் தெரியும். வள்ளல்னா உபகாரி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூளையை பத்தின கண்டென்ட் சுஜாதா தான் எழுதியிருப்பாரு. இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றுள் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளை முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லிலிட்டர் குருதி தேவைப்படுகிறது. சிறுமூளைதான் நம் உடலில் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் கொஞ்சம் நம்மளுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாகவும் கவிதை, நம்மளுக்கு உரைநடை, சிறுகதை இந்த மாதிரி நாவல்லாம் எழுதுறவர் தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எதை கொடுத்துருக்காங்கன்னா மனித மூளை. மனித மூளையில இருக்கும் செல்களோட எண்ணிக்கை வந்து ட்ரில்லியன் சரிங்களா? அடுத்து மூளை எங்கிருந்து முளைக்கிறதுனா முதுகுத்தண்டுல இருந்து. நம்ம மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 800 மில்லி லிட்டர் குருதி வந்து தேவைப்படுது. குருதினா ரத்தம். நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவதுன்னா சிறுமூளை தான் கட்டுப்படுத்தும். ஸோ கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா ஜிகேல வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 25ல இருக்கும், இல்லை இடையில 25ல இருக்கும், இல்லை லாஸ்ட் 25ல இருக்கும்னு இருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு 46ல இருந்து கிட்டத்தட்ட 50 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இடையில தான் இருக்கு சரிங்களா? இன்னும் கேட்ட இடத்துக்கு சேர்த்தெழுதுக கேட்டாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. இதை பிளஸ் எல்லாம், இவை எல்லாம். அடுத்து பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. என்றென்றும், என்று பிளஸ் என்றும். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். தாம் பிளஸ் இனி என்பதை சேர்த்தெழுத கொடுக்கும் சொல் தாமினி. நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. இதுக்கு வந்து கொஞ்சம் புணர்ச்சி விதி தெரியணும். நல்லா கவர் ஆகிற இடத்த பார்த்துக்கோங்க. இன்று பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கொடுக்கும் சொல் இன்றாகி அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஸோ இந்த இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்கங்கப்போ இதை அப்படியே கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் வைப்பாங்க. ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வர்றதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. புரவலர் என்பதின் எதிர்ச்சொல்லை கொடுத்துருக்காங்க. இரவலர். புரவலர் அப்படின்னா இரவலர் அப்படிங்கிறது தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதிர்ச்சொல் ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு கொஞ்சம் ட்விஸ்டாக தான் வைப்பாங்க. பொருந்தாத இணையை கண்டறிய கொடுத்துருக்காங்க. கிழக்கு அப்படின்னைக்கு கொண்டல் காற்று, மேற்குன்னா கோடை, தெற்கு தென்றல்னா, வடக்குன்னா வாடை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து குணக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தப்பு சரிங்களா? ஆப்ஷன் தப்பு. குணக்கு வராது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் அல்லாதது அப்படி, அதாவது இதை வந்து நீங்க வந்து பிள்ளைத்தமிழ் ரிலேட்டடா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வரும். இதுக்கு முன்னாடி EO3 எக்ஸாம் போட்டிருப்பேன். அதுல வந்து இது ரிலேட்டடா வந்து எண்ணு பெயர்கள்ல கேட்பாங்க. ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் மொத்த பருவங்கள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டுப்பாங்க. மொத்த பருவங்கள் வந்து 10 சரிங்களா? பிள்ளைத்தமிழோட பருவங்கள் வந்து மொத்தம் 10. ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழை தவிர்த்து அப்படின்னா ரெண்டுக்கும் பொதுவானது அப்படின்னா 7 சரிங்களா? அப்போ ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு மொத்தம் எத்தனை வரும்னா எக்ஸ்ட்ரா 3 வரும். அதே மாதிரி பெண்ணுக்கு 3 வரும். இப்போ அதுல வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பருவத்தில் அல்லாதது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலங்கு அம்மானை ஊசல்ங்கிறது வந்து பெண்களுக்கு வரும். ஸோ அப்போ இதுல கலங்குன்னு இருக்கு. அப்போ ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு வராது. இப்போ காப்பு, சங்கரை, தாழ், சப்பானை, ஒற்றம், அம்பளி, வருகை, சிற்றில், சிறுவரை, சிறுதேர் அப்படிங்கிறது தான் ஆண்களுக்கானது. ஸோ இதுல அம்புலி எல்லாமே வரும். இதுல கலங்கு வராது. ஸோ அதே மாதிரி பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பொருந்தாதது கொடுத்துருக்காங்க. சிறுதேர்னு வராது. சிற்றில், சிறுவரை, சிறுதேருங்கிறது வந்து ஆண்களோடது. அப்போ இது வராது. கலங்கு அம்மானை ஊசல் அப்படிங்கிறது தான் பெண்களுக்குரியது.
ஸோ 10 பருவத்துல வந்து ஆண்களுக்கு வர்றது பெண்களுக்கு வராதது அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 3 ஆப்ஷன் வரைக்கும் வருதுங்கும் போது பொருந்தாததுல எந்த எதுனாலும் தூக்கி வைப்பாங்க. ஸோ அதனால சொல்றேன், சிற்றிலக்கியங்கள் நம்மளுக்கு கவர் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிக்காம இருக்கக்கூடாது. இப்போ சிற்றிலக்கியங்களா இருக்கட்டும், காப்பியங்களா இருக்கட்டும், செய்யுளா இருக்கட்டும், உரைநடை பகுதியா இருக்கட்டும், துணைப்பாடம் பகுதியா இருக்கட்டும், அந்த டாபிக்ல பாக்ஸ் கண்டென்ட் என்னதுனாலும் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுல வந்து நம்மளுக்கு எப்படி வேணாலும் பொருந்தும், பொருந்தாத இணை, சந்து பிழையற்ற தொடர் என்ன, அப்புறம் நமக்கு இந்த நிறுத்தல் குறியீடு எல்லாமே கேட்குறாங்க, கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்றேன், எவ்வளோக்கு எவ்வளோ கவர் ஆகுதோ புக்கு கண்டென்ட் படிச்சிருங்க. ஏன்னா அவங்க புக்லேயே கொடுத்துட்டாங்க 6th to 10th கேட்போன்ட்டு. அப்படிதான் சொல்லி வந்து குரூப் 2 மெயின்ஸ் கேட்டாங்க. 11th 12த்துக்கும் போயிட்டு நம்மளுக்கு ரெண்டுமே வந்து 6th to 10th வரைக்கும் தான் கேட்போன்ட்டு கொஸ்டின்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஏற்கனவே இதுக்கு முன்னே நடந்த குரூப் 4லலாம் கேட்டிருக்காங்க. 11th 12th இருந்து அட்வான்ஸ் தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ புக்கெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எல்லா புக்கையும் எல்லா பேஜையும் கரைச்சி குடிச்சிருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்துடலாமா, சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. சந்தி பிழையற்ற தொடரில் வந்து நெகிழி பையை புறக்கணிப்போம், நடுநாள் வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 இடத்துலையுமே இப்போ வரணும். சரிங்களா, 2 இடத்துலையுமே இப்போ வரணும். இங்கேயும் இப்போ வந்திருக்கு. ஸோ இதில் வேற எல்லாமே அந்த இடத்துல தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர்களை கண்டறிக. ஸோ ஆப்ஷன் வந்து 60க்கு வந்து டி. சரிங்களா, நெக்ஸ்ட் மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் வந்து கத்தரிக்காய் வந்து பிஞ்சி, கத்தரி பிஞ்சி, அவரை பிஞ்சு தான் வரும், வாழை கச்சல் வரும், மா வடு வரும். சரிங்களா, இதுல அவரை பிஞ்சு, வாழை கச்சல், மாம் வடு, இது ரெண்டும் தப்பு, கத்தரி பிஞ்சு. அடுத்து மரபு வலு காண்க. இதுல கத்தும் குயிலோசை என் காதலி வந்து விழ வேண்டும்னு வந்து பாரதியார் வந்து சொல்லியிருக்காங்க. மரபு வலு மயில் அகவும் கரெக்டு தான், கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும், கிளி கீச்சிடும், கிளி பேசும், கிளி கொஞ்சம் இதெல்லாம் வரும். சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு பிழையற்ற தொடர் தான் அடுத்தும் கொடுத்துருக்காங்க. மயில்ங்கிறது அகவும், சேவல்ங்கிறது வந்து கோழி கொக்கரிக்கும் மேலேயே கொடுத்துட்டாங்க, அப்போ இது தப்பு. காகம் கரையும், இதுவும் தப்பு. புறா குளரும், இதுவும் தப்பு, குணுகும். அடுத்து சந்து பிழையற்றை நீக்குதான்னு கொடுத்துருக்காங்க. உலக பெரும்புகளை பெற்று தந்த சிறந்த நூல் வள்ளுவரின் திருக்குறள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து இத்து வரணும், பெற்று இத்து வரணும், இதுல இப்பு வரணும், இந்த 2 இடம் தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ இதுல வந்து உலக புகழ் பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினும் கரெக்டாக தான் வரும். சரிங்களா, இது வந்து சந்தி பிழையற்ற தொடர்லையும் வரும். சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறள் கண்டென்ட்லையும் வரும். நீங்க எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். இது இது கான்செப்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். திருக்குறள்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, சந்தி பிழையில இருந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா இது 2 இடத்துலையுமே கவர் ஆகுது சிலபஸ்ல. சரிங்களா, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்துருந்துங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதான், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து உண்டாக்குதல், விலை அப்படின்னா அதோட பொருள் தான் உண்டாக்குதல். சரிங்களா, ஸோ 2வது ஆப்ஷன் விலை, அதாவது பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பார் அப்படின்னா உலகம், மேதினி, ஞாலம், பூமி, இது எல்லாமே நம்மளுக்கு இந்த பாருங்கிறது தான் குறிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பொருள் தரும் பல சொற்கள்லையும் கேட்பாங்க. இது வந்து பொருந்தாத இணையிலையும் கேட்பாங்க. இதோட வேறு பெயர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மொத்தமாக கேட்பாங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் சொல்லுதல் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் செப்புதல், விளம்புதல், கூறல். அப்படியே இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஏற்கனவே கேட்டது தான் அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டினுமே நம்மளுக்கு 2025 குரூப் 4ல கவர் ஆகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சிலபஸ் பத்திர கண்டென்ட் நிறைய எங்கெல்லாம் கவர் ஆகுது அதை படிச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ரிப்பீட்டட் ஆகுதுங்கிறத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். உண் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. உண்டால் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல்லின் பதம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கற்பனை வராது, கடித்தான் வராது, சிரிப்பும் வராது. ஸோ ஆப்ஷன் உண்டால்ங்கிறது தான் வரும். ஆடினால் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் தருக ஆடு அப்படிங்கிறது தான். சிரியும் வராது, போ அப்படிங்கிறது ஓடு வராது. ஈஸியா நம்ம தூக்கிடலாம் வேர்ச்சொல். சிலதுல ஆடியவள், ஆடினான்ங்கிறதுக்கு ஆடுகின்ற அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது பெயரச்ச வினையச்சத்திலே உள்ள கொடுப்பாங்க. ஆனா இது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. சரிங்களா, இந்த ஆப்ஷனு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான அகரவரிசை. அகரவரிசை இந்த பேஜ் ஃபுல்லாக அகரவரிசையாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கே வரிசையில கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து வே வரிசையில கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வே வரிசையில கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் கலந்து போயிருக்கு. சரிங்களா, இது இங்கிலீஷ் வரிசையெல்லாம் வரிசையா தெரிஞ்சுக்கணும். அடுத்து சேசா சி வரிசையில கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் அப்படிங்கிறது வந்து எவ்வகை விடைன்னு கொடுத்துருக்காங்க, இனமொழி விடை.
ஸோ இது வந்து இனமொழி விடைக்கு இதுக்கு முன்ன என்ன கேட்டாங்க அப்படின்னாக்கி, கதை எழுத தெரியுமா அப்படின்னா அதுக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கறது வந்து புக்ல இருக்கு. அவங்க கொஞ்சம் மாத்திட்டாங்க. சரி விளையாட்டு மாதிரி கேட்போமே, படிப்பு மாதிரியே கேட்டாதான் ஒண்ணும் வராது அப்படின்ட்டு விளையாட்டு மாதிரியே சொல்லிட்டாங்க. கால்பந்து விளையாடுவியா அப்படின்னைக்கு கைப்பந்து தான் விளையாடுவேன் அப்படின்னைக்கு வந்து இனமொழி விடை. அதுக்கு இனமொழி ரெண்டுமே விளையாட்டு தான். ஸோ ரெண்டுமே ஒரே இனத்தை சார்ந்தது. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. இது ரெண்டு இதுல வந்து விடை கொடுத்துட்டாங்க. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது என்ன அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஸோ எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். விடைக்கேற்ற வினா வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது. ஆனா இரட்டை காப்பியங்களுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுதா இல்ல. ஆனா அது ரிலேட்டடான ஒரு பாடல் வரியை வச்சு வச்சிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலனாலும் இருந்து கொஸ்டின் கேட்போங்கிறதுக்கு இது ஒரு மாடல். சரிங்களா. நெக்ஸ்ட் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வினா எதிர் வினாதல் விடை. சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது வந்து பிறவினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். வீடு கட்டியாச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம். செய்யப்பாட்டு வினையும் இந்த தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியத்துல ரொம்ப கேட்குறாங்க. ஸோ இந்த எவ்வகை வாக்கியம் ரிலேட்டடாகவும் விகர்ச்சொல் வினை மற்றும் வினையாளனின் பேர் ரிலேட்டடாகவும் நல்லா படிச்சுக்கோங்க. அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட இது ரெண்டுமே 10 கொஸ்டின் கவர் ஆகிரும். இப்போ புதுசாக வந்து ஊமையும் அகரவரிசையும் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ரெண்டையும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. இந்த 2 டாபிக்ல இருந்து குறைஞ்சது 10லேருந்து 18 கொஸ்டின் வரைக்கும் கவர் ஆயிரும். பொறைமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரியேட்டர் அப்படின்னாக்கி வந்து படைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா. அடுத்து ஆர்டிஸ்ட் அப்படின்னாக்கி கலைஞர். அப்புறம் கார்ட்டூன் அப்படின்னாக்கி கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங் குகை ஓவியம். இந்த குகை ஓவியங்கள் மூலமாக நம்மளோட எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் ஓவியமா இருக்கும். அதுக்கப்புறம் அது எழுத்து வரி வடிவமா மாறும். ஸோ இப்படிதான் நம்மளோட மொழிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. இப்போ விடம் விஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா விடம் தான். சரிங்களா. விஷம்ங்கிறது வந்து வடமொழி சொல். இவங்க கொடுத்ததே பிறமொழி சொல்லுன்னு அதுக்கு இணையான நீங்க தமிழ் சொல்லு கண்டுபிடிக்கணும். விஷம்ங்கிறது வடமொழி சொல். அதற்கு பொருள் வந்து நஞ்சு. இப்ப தமிழ்ல வாசிக்கணும்னா விடம்னு வாசிக்கணும். ஆனா அது வந்து தமிழ் சொல்லுல வாசிக்கிறதுக்கு தான் விடம். சரிங்களா. இதுல விஷம் அப்படின்னா தமிழ் சொல் நஞ்சு. இப்போ இப்போ இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கி அமுது. சரிங்களா. இப்ப எனக்கு தமிழ் சொல் கேட்டவங்க நாளைக்கு எதிர்ச்சொல் கூட கேட்கலாம். ஸோ அமுது அப்படின்னைக்கு கடல்ல இருந்து கிடைக்கும் அமுதம். திருப்பாற கடல்ல இருந்து அமுது கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இதை சுத்தி வளைச்சு எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மறுவுல இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீலகிரி, மதுரை, திருச்சி இது எல்லாமே நார்மல் பேர் தான். திருச்சியுமே திருச்சிராப்பள்ளியோட மருவுதான். இப்போனா இதுல வந்து சிதைந்து வரும். கும்பகோணத்துக்கு வந்து என்ன அப்படின்னாக்கி குடந்தைன்னு வரும். சரிங்களா. ஸோ இதுல வந்து ரெண்டுமே ஒரே இடத்துலதான் வருது. நம்ம திருச்சி சொல்லியிருப்போம், மதுரை கேள்விப்பட்டிருப்போம், நீலகிரி. ஆனா இந்த இடத்துல ரெண்டுமே மருவூர் ரிலேட்டடா வருது, திருச்சியும் குடந்தையும். ஸோ அவங்க குடந்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஏன்னா இந்த கொஸ்டின்லேயே அது கவர் ஆகுது, அதனால சொல்லுதேன். இங்க கும்பகோணம்னு இருக்கேருங்க, இதுக்கு வந்து குடந்தை வரும். இங்க கும்பைன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப இது தப்பு. கோயம்புத்தூருக்கு கோவை தான் கரெக்டு மருவுல. ஆனா அது வந்து சங்க காலத்துல கோவன்புத்தூர்னு சொல்லியிருப்பாங்க. மன்னார்குடிக்கு மண்ணைன்னு வரும், அரியலூருக்கு வராது. இதுல ஆப்ஷன் வந்து கோவை கோயம்புத்தூர் தான் கரெக்ட் மருவு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியான சொல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோழி என்பதன் இளமை பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இளமை பெயர் இதோட ஒளி மரபும் கேட்டிருக்காங்க, மரபுல இளமை பெயரும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. கோழிய குஞ்சுன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா. கீரியை தான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எலிக்குட்டி, நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். நாய்க்கும் குருளை வருதுன்னு 2025 நடந்த குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சிங்கத்துக்கும் குருளை வரும், நாய்க்கும் குருளை வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப கோழி அப்படின்னா அதுக்கான இளவை பெயர் குஞ்சு. அதுக்கடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். நாவா என்பதன் சரியான சொல் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா படகுதான் வரும். இறை வராது, நிலவன் வராது, தலைவன் வராது, நிலவும் வராது. ஸோ இதுல இருக்க ரிலேட்டடா எல்லாத்துக்கும் வேற பெயர்கள் நீங்க படிச்சுக்கணும். அடுத்து பொருத்தமான காலத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டு பெற்றவர். ஸோ இவர் வந்து கண்டென்ட்ல இருந்து நம்மளை தூக்கிட்டாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு காலம் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இறந்த காலம் இவர் பாராட்ட பெற்றவர்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு முன்னால அவரை பாராட்டியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அது இறந்த காலம். சரிங்களா.
ஸோ அதில் வந்து மரபுல வந்து கத்தும் குயிலோசை அது இவர் பாடலில் உள்ளது தான், இவரோட பாடல்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து சிலபஸில் வந்து நம்மளுக்கு இவங்கெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத வந்து இதை உணர்த்துறாங்க சரிங்களா. ஸோ இவங்களெல்லாம் நம்ம படிக்காமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து கேட்குற ஒரு கொஸ்டின்னாலும் நம்ம படாம விட்டுட்டோம்னா போச்சு அவ்வளோதான். ஸோ இது காலம் ரிலேட்டடாங்கும்போது நம்ம வாசிக்கும் போதே போட்டுறலாம், இலக்கணம்லாம் புரிஞ்சவங்க போட்டுருவாங்க சரிங்களா. புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸு தான் இந்த மரபு வளம் இது அது ரிலேட்டடாக படித்தா போட்டுருவாங்க. சில கண்டென்ட்லாம் பாரதியார்ல இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம விட்டுட்டாங்கன்னா போச்சு. ஆனா ஜிகேல கவர் ஆகுறாங்கன்னு நினைச்சு நிறைய பேர் ஜிகேல படிக்கிறவங்க இலக்கியத்துல படிக்காம விட்டாலும் விடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இலக்கியத்துல உங்களோட பாடல் வரிகள்லாம் இருக்கா, அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடுத்துறதுங்க. கண்ணன் வந்தான் அப்படிங்கிறதுக்கு இறந்த காலம்ங்கிறது தான் கரெக்ட். இங்க பொருத்தமான காலம் அறிதல்னு கொடுத்துட்டாங்க, கீழே சரியான இணைன்னு கேட்டாங்க. ஸோ இதுல தவறான இணையும் கேட்டிருக்காங்க, பின்னாடி இருக்கு காமிக்கணும். இப்போ கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம் தான். வருவான் அப்படின்னாக்கி எதிர்காலம், இதுல நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. கண்ணன் வருகிறான் அப்படின்னா நிகழ்காலம், இதுல எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. கண்ணன் வருகிறான் அப்படின்னாக்கி நிகழ்காலம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இது எதிர்காலம் இருக்காங்க, இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. மரபு தொடர்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கூரை வேந்தனர்ங்கிறது தான் கரெக்ட். முடுக்கினர் வராது, கட்டினர் வராது, சரி வேந்தனர்ங்கிறத கரெக்ட். இந்த இது அப்படியே கேட்டிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர், இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. அதுல வேந்தனர் தான் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு சரிங்களா. மரபு தொடர்ல தொழில் ரிலேட்டட் எவ்வளவு இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. மரபும் உவமைக்கான பொருள் வேறுபாடும் ரொம்ப முக்கியம். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படிங்கிறாங்க. சோலை பூவினில் வண்டினம் காவிலும், அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபொருள் தருமினை. இந்த அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல நிரப்பவும் நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. நம்ம பார்த்த கொஸ்டின்ல இது வரைக்கும் கேட்காததுன்னா இது. ஸோ இது அப்படியே உங்களுக்கு 2025 குரூப் 4ல கேட்கலாம் சரிங்களா. அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இருபொருள் தரும் இணையை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. நகைனா புன்னகை பொன்னகை ரெண்டுமே வரும். இருபொருள் தரும் இணையை வந்து அடுத்தும் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு செயலை செய்து முடி, இன்னொன்று நன்செய் நிலத்தையும் சொல்லுவாங்க, வயல் வெளி. அடுத்து கலைச்சொற்கள் லக்ஸியான் அப்படின்னாக்கி பேரகாதி, அதுக்கப்புறம் டிக்ஷனரினா அகராதி. இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து கலைச்சொல்ல அப்படியே பொறுப்புகளை கொடுத்துட்டாங்க. இது அப்படியே ரிப்பீட்டட் தாங்க. மாரல் அப்படின்னா நீதி, கைடன்ஸ்னா வழிகாட்டல், டிசிப்ளின்னா ஒழுக்கம், சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர். இது அப்படியே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு 2025 வந்து வர்ற குரூப் 4ல வர்ற சிலபஸ்ல கவர் ஆகுற கண்டென்ட் தான் இந்த கொஸ்டின்ல நிறைய இருக்கு. அப்படி இதுல வந்து ஒளிமரபு ரிலேட்டடா நிறைய கேட்டிருக்காங்க. இதுல வந்து மரபு பிழைகள் கேட்டிருக்காங்க. அதுல வந்து இப்ப புலிங்கிறது பிழைன்னு கொடுத்துட்டாங்க. மரபு பிழைகள் இல்லை சரியான சொல்லு. புலிக்கு வந்து பரல், சிங்கத்துக்கு வந்து குரலை, மாடுக்கு வந்து அதாவது பசுக்கு கன்று, யானை கன்று, அப்புறம் எலி குட்டி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவசர கொடுக்க அப்படின்னா எண்ணி செயல்படாம எந்த வேலையும் பார்க்காம யோசிக்கவே மாட்டாங்க, செஞ்சிருவாங்க. அடுத்து சொற்களோட கூட்டு பெயர்களை வந்து கண்டறிதல். கம்பு அப்படின்னா கம்பங்கொல்லை, கம்பு வந்து கம்பங்கொல்லைன்னு தான் சொல்லுவோம். வாழைக்கு வந்து தோட்டம் சொல்லுவோம். நெற்குவியல் சொல்லுவோம், கற்குவியல் சொல்லுவோம். சாரி, கற்குவியல் தான் வரும். அதே மாதிரி தோட்டம் சொல்லியாச்சு, வாழை தோட்டம். சரியான தொடரை கண்டறிக. பின்வருவற்றில் தவறான செய்தி தரும் தொடர் என்ன, இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். மேல என்ன கொடுத்துருக்காங்க, சரியான தொடர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. கீழே தவறான செய்தி தரும் தொடர். அதாவது ஒரு கொஸ்டினை நல்லா வாசிக்கணுங்கிறதுக்கு தான். வேட வாசிச்சுட்டு அப்படியே கொஸ்டினுக்குள்ள போயிடக்கூடாது. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 4 ஆப்ஷன் இருக்கு, அதை பார்க்கணும். அரிக்கமேடு அகழ்வாயில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தல்ங்கிறது சரிதான். புறப்பொருள் வெண்பாவாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்த செய்திகள் இருக்குது, இதுவும் கரெக்டு தான். 8 10 எண்ணுபெயர்கள் மின் வல்லினம் மிகும், சரிங்களா. மிகும் முகாதுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு. பட்டிமன்றம் என்ற குறிப்பு மணிமேகலையில் உள்ளது, இதுவும் கரெக்டு தான். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். இதுல இருக்க 3 ஆப்ஷனுமே 4 ஆப்ஷனுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆனா இந்த 8 10 எண்ணுபெயர் வந்து வல்லினம் மிகு மிக இடத்துல வந்து அடிக்கடி கேட்டது சரிங்களா. அடுத்து சரியான தொடர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சரியான தொடர் என்ன, சரியான தொடர் என்னன்னு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின்ல ஒரே வார்த்தை கொடுத்துட்டு சரியான தொடர் கண்டறியன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க 96வது கொஸ்டினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பின்வருவனவற்றுள் தவறான செய்தி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. இப்போ வல்லின மிகு இடம் மிக இடம் ரிலேட்டடா சரியான தொடர் வந்து வல்லின மிகும் இடங்கள் மிக இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும்ங்கிறது தான் கரெக்டு.
ஸோ இதை வந்து நீங்கள் உள்ளே பார்க்கும்போது அப்படின்னாக்கி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுதல் ரிலேட்டடாகவும் கேட்கலாம். அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதனால சொல்கிறேன். இது சரியான தொடரும் ரிலேட்டடாக வரும், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதலும் வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. சொல் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கி தேசம் அப்படின்னாக்கி வந்து நம்மளுக்கு நாடு, நெறி அப்படின்னாக்கி வழி, மாசற அப்படின்னா குற்றமில்லாத, மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். ஸோ இந்த டாபிக் கொஸ்டின் சொல்லும் பொருளும் நம்மளுக்கு அடிக்கடி கவர் ஆகும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றன அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா பறவைகள்னு வந்துட்டு அதெல்லாம் பன்மையில தான் வரும், பறக்கின்றனன்னு வரும், பறக்கின்றதுன்னு வராது. ஏன்னா இங்கே கல் விகுதி வந்துட்டு அப்போ நிறையா வரும். ஸோ பறவைகள்ங்கிறதுக்கு பார்க்கிறார்கள்னு நம்மளோட உயர்திணையில வராது, பறக்கிறார்கள் இதுவும் உயர்திணையில வராது. நெக்ஸ்ட் ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. மாணவர்கள் வியந்து நின்றனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ நிற்கின்றனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. வியர்த்து நிற்கின்றது அப்படின்னா அக்ரிநிலை போயிருது, இதுவும் தப்பு. உயர்ந்து நிற்கின்றன இதுவும் அக்ரிநில. நிற்கிறான் அப்படிங்கிறது வந்து ஒருமையில வந்துடுது, இதில் கல் விகுதி வந்துடுச்சு, அதனால இது வந்து தப்பு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சிலபஸில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு கண்டென்ட் கவர் ஆகுதுங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டினில் இருக்கிறது எல்லாமே நமக்கு 2025 சிலபஸில் சேர்த்தது தான். நிறைய கண்டென்ட்லாம் நம்மளுக்கு பாரதியாரை பற்றி தூக்கிட்டாங்க, சங்க இலக்கியம் ரிலேட்டடாக தூக்கிட்டாங்க, சிற்றிலக்கியமே தூக்கிட்டாங்க. இருந்தாலுமே பாரதியார் கண்டென்ட்லேருந்து மரபோடு அமைதி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் 10வது கொஸ்டின் போட்டிருந்தேன். ஈவ3 வந்து அது வந்து 100 மார்க் வந்து எப்படி குரூப் 4க்கு வந்து தமிழ் வந்து கன்ஃபார்மாக கட் ஆஃபில் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த கொஸ்டினும் எடுப்பாங்க. ஸோ அந்த கண்டென்ட் போட்டிருந்தேன். அதில் எண்ணு பெயர் சார்ந்து சிற்றிலக்கியத்தில் வந்து பிள்ளைத்தமிழை வந்து கேட்டிருந்தாங்க. பிள்ளைத்தமிழோட பருவங்கள் எத்தனைன்ட்டு. இதுலேயே அதே மாதிரி பிள்ளைத்தமிழோட பருவங்களில் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத இணைன்னு அடுத்தடுத்த கொஸ்டினே 2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ பொருத்தமான இணை பொருந்தாத இணையில் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கண்டென்ட்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அதாவது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு இந்த கொஸ்டினில் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த கொஸ்டினோட கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்து வச்சுட்டு படிச்சுட்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினுக்கு இன்னொருத்தவங்களை விட மேலே போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு புஷ் பண்ணும். ஸோ நல்லா படிக்கிறது மாதிரியே நல்லா கொஸ்டினும் அனலைஸ் பண்ணி படிங்க, சரிங்களா? அதனால தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறேன், கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட செய்தி கொஸ்டின் நிறைய போட்டதை வந்து போய் பாருங்கள். அதில் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ. இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.